டெட் டிஆர்பி சைக்காலஜி. திட்டமிட்ட பேட்டி மூடிய கேள்வியமைப்புகளை கொண்டது. திட்டமிட்ட பேட்டி மூடிய கேள்வியமைப்புகளை கொண்டது. திட்டமிட்ட பேட்டிக்கு எடுத்துக்காட்டு, உனக்கு கணக்கு பாடம் பிடிக்குமா? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஆம், இல்லை. திட்டமிட்ட பேட்டிக்கு எடுத்துக்காட்டு, உனக்கு கணக்கு பாடம் பிடிக்குமா? ஆப்ஷன்ஸ் ஆம், இல்லை. திட்டமிடாத பேட்டி வரையறையிலா நேர்முகம் எனப்படும். திட்டமிடா பேட்டி வரையறையிலா நேர்முகம் எனப்படும். திட்டமிடாத பேட்டி திறந்த கேள்வியமைப்புகளை கொண்டது. திட்டமிடாத பேட்டி திறந்த கேள்வியமைப்புகளை கொண்டது. திட்டமிடாத பேட்டிக்கு எடுத்துக்காட்டு, உனக்கு பிடிக்காத பாடம் எது, ஏன்? திட்டமிடாத பேட்டிக்கு எடுத்துக்காட்டு, உனக்கு பிடிக்காத பாடம் எது, ஏன்? வினா வரிசை முறையை முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் சர் பிரான்சிஸ் கால்டன். வினா வரிசை முறையை முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் சர் பிரான்சிஸ் கால்டன். வாக்கெடுப்பு ஒரு வகையான வினாவரிசை முறை. வாக்கெடுப்பு ஒரு வகையான வினாவரிசை முறை. ஒரு மாணவரின் கல்வி வரலாற்றை பற்றியது திரள் பதிவேடு முறை. ஒரு மாணவரின் கல்வி வரலாற்றை பற்றியது திரள் பதிவேடு முறை. மாணவரின் கல்வி வரலாறு அட்டையிலோ உரையிலோ சிறு புத்தக வடிவிலோ இருக்கும். மாணவரின் கல்வி வரலாறு அட்டையிலோ உரையிலோ சிறு புத்தக வடிவிலோ இருக்கும். வேற்றுமை முறை தனிநபர் வேறுபாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வேற்றுமை முறை தனிநபர் வேறுபாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வேற்றுமை முறையின் வேறு பெயர் ஒழுங்குமுறை ஆய்வு, கள ஆய்வு முறை. வேற்றுமை முறையின் வேறு பெயர் ஒழுங்குமுறை ஆய்வு, கள ஆய்வு முறை. வேற்றுமை முறையில் கூட்டு அணுகுமுறை, கள ஆய்வு அணுகுமுறை, நீள் அணுகுமுறை, குறுக்குவெட்டு அணுகுமுறை உள்ளது. வேற்றுமை முறையில் கூட்டு அணுகுமுறை, கள ஆய்வு அணுகுமுறை, நீள் அணுகுமுறை, குறுக்குவெட்டு அணுகுமுறை உள்ளது. இயற்பியல் மற்றும் உளவியலாளர்களுக்கு இடையேயான உறவு பற்றிய ஆய்வே உள இயற்பியல் எனப்படும். இயற்பியல் மற்றும் உளவியலாளர்களுக்கு இடையேயான உறவு பற்றிய ஆய்வே உள இயற்பியல் எனப்படும். உள இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் ஜி.டி. பெச்னர். உள இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் ஜி.டி. பெச்னர். உள இயற்பியலின் தந்தை ஜி.டி. பெச்னர். உள இயற்பியலின் தந்தை ஜி.டி. பெச்னர். அமைப்பியல் கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் இ.பி. டிச்னர், வில்ஹெல்ம் உண்ட். அமைப்பியல் கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் இ.பி. டிச்னர், வில்ஹெல்ம் உண்ட். உளவியல் 2 பிரிவுகளை கொண்டது. அவை அடிப்படை உளவியல், பயன்பாட்டு உளவியல். உளவியல் 2 பிரிவுகளை கொண்டது. அவை அடிப்படை உளவியல், பயன்பாட்டு உளவியல். செயலமைவு கொள்கையை வலியுறுத்தியவர் வில்லியம் ஜேம்ஸ். செயலமைவு கொள்கையை வலியுறுத்தியவர் வில்லியம் ஜேம்ஸ். அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். செயலமைவு கொள்கையாளர்கள் ஜான் டூகி, ஜேம்ஸ் ரோலண்ட் ஏஞ்சல், ஜே.எம். கேட்டல், எட்வர்ட் எல். தாண்டேக், ஆர்.எஸ். வுட்வர்த். செயலமைவு கொள்கையாளர்கள் ஜான் டூகி, ஜேம்ஸ் ரோலண்ட் ஏஞ்சல், ஜே.எம். கேட்டல், எட்வர்ட் எல். தாண்டேக், ஆர்.எஸ். வுட்வர்த். நடத்தையியல் கோட்பாட்டை வழங்கியவர் ஜான் பி. வாட்சன். நடத்தையியல் கோட்பாட்டை வழங்கியவர் ஜான் பி. வாட்சன். ஒருவரின் நடத்தையை அவர் இருக்கும் சூழலை கட்டுப்படுத்துவதால் மாற்ற முடியும் என்றவர்கள் பாவ்லோ ஸ்கின்னர். ஒருவரின் நடத்தையை அவர் இருக்கும் சூழலை கட்டுப்படுத்துவதால் மாற்ற முடியும் என்றவர்கள் பாவ்லோ ஸ்கின்னர். நடத்தையியலாளர்களின் நோக்கில் உளவியல் என்ற நூலை எழுதியவர் ஜே.பி. வாட்சன். நடத்தையியலாளர்களின் நோக்கில் உளவியல் என்ற நூலை எழுதியவர் ஜே.பி. வாட்சன்.
சிந்தனை விளைவால் பேசுகிறோம் என்று கூறியவர்கள் அறிவுசார் கோட்பாட்டினர். சிந்தனை விளைவால் பேசுகிறோம் என்று கூறியவர்கள் அறிவுசார் கோட்பாட்டினர். சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் வாட்சன். சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் வாட்சன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.